மாணவர்களே, நாங்களும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, இது எங்களுக்கு கட்டாயமான ஒரு அமல். அப்படி இன்றையிலிருந்து நாங்க முடிவெடுப்போம். இந்த முறை கொடுக்கலா, அடுத்த முறை என்ன செய்வோம்? ஒரு உண்டியல் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 100 ரூபா எங்களால போட முடியுமா? 100 ரூபா போடுவோம். அந்த மாசம், அந்த வருடம் முடிகிற நேரம் ஒரு 36,000 37,000 அந்த சல்லி ஒழுங்காக சேர ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து அதோட கொஞ்சம் சேருங்க, 40,000 45,000 எடுத்து கொடுப்போம். குர்பான அல்லாஹ்விடத்துல தகர்ருப கேட்போம், அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை கேட்போம். கண்ணியமானவர்களே, யார் யாருக்கு இந்த உல்ஹியா கடமையாகும், யாருக்கு உல்ஹியா கடமையாகும் நல்ல விளங்கிக் கொள்ளணும். முதலாவது அல் இஸ்லாம், அவர் முஸ்லிமாக இருக்கணும். அவர் முஸ்லிமாக இருக்கணும். முஸ்லிமாக இருந்தா அவருக்கு உல்ஹியா கடமை. இரண்டாவது அல் புலூக் வல் அக்ல், வயது வந்தவராக இருக்கணும். வயது வந்தவராக இருக்கணும், அவருக்கு தான் உல்ஹியா கடமை. வல் அக்ல், புத்தியுடையவராக இருக்கணும். பைத்தியக்காரன் அவருக்காக வேண்டி உல்ஹியா கொடுக்கலாம். புத்தியுடையவர் தான் உல்ஹியா கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது. மூணாவது அல் இஸ்திதாத், சக்தி உள்ளவர். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த விடயத்தை நிறைய பேர் நாங்க மறந்துட்டோம். அந்த சக்தின்றதை நாங்க மறந்துட்டோம். பணம் என்பது நாங்க நினைக்கிறோம் நிறைய இருந்தா, கூடுதலாக இருந்தா அவர்தான் கொடுக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். கூடுதலான பணம் இருக்குது, சொத்து செல்வம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது, ஊடு மாளிகையெல்லாம் கட்டிருக்கிறார், வாகனம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார், அவருக்குத்தான் உல்ஹியா கடமை நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது அல்ல. யாருக்கு கடமை? ஒத்தரிடத்துல அவருடைய குடும்பம், அவர் செலவழிக்க வேண்டிய குடும்பம் இருக்குது இல்லையா, அவருடைய புள்ள, அவருடைய வாப்பா, அவர் செலவழிக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பெருநாளைக்கு தேவையான ஆடை உணவு, அவர்களுக்கு தேவையான செலவுகள், இதர செலவுகள், இது போக யாரிடத்திலே மேல் மிச்சமாக இருக்கிறதோ அவர் உல்ஹியா கொடுப்பதற்கு தகுதியானவர். இதை நாங்க விளங்கினா, இன்றைக்கு எங்கட ஊர்ல சொல்ல போனா உதாரணத்துக்கு ஒரு அரைவாசி பேருக்கு மேல கட்டாயம் கொடுக்கணும். அவங்களுக்கு சுண்ணமாக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தவருக்கு பெரும் வசதியாக இருக்கணும். அவருடைய குடும்பம் அன்றைக்கு பெருநாளுடைய நாளையில சாப்பாடு, ஆடை, அதோட தேவையான சில விடயங்கள், இவைகள் போக மேல் மிச்சமாக இருந்தால் அவர் கொடுப்பது அவருக்கு சுன்னா முஅக்கதா. எனவே கண்ணியமானவர்களே, எனவே இந்த விடயத்தை நல்ல அறிந்து, இந்த வருடம் எங்களுக்கு முடியலண்டா அடுத்த வருடத்தில் இருந்தாவது நாங்க கூட்டாக கொடுக்கக்கூடிய அந்த குர்பான்ல என்னுடைய பங்கும் இருக்கணும். நியத்து வச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கொள்வோம், ஏண்ட பங்கும் அதுல இருக்கணும். அடுத்தது கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன், கொடுக்கக்கூடிய அந்த உல்ஹியா பிராணி, அந்த உல்ஹியா பிராணி எப்படி இருக்கணும்? முதல்ல அதனுடைய வயது மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும். அது ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும். அதே செம்பரியாடு இருக்குதாக இருந்தால் அதை கொடுக்கலாம். அது 6 மாதம் பூர்த்தியாகி 6 மாதத்தை தாண்டி போய் கொண்டிருக்க வேண்டும். இது அதனுடைய வயதெல்லை. அடுத்தது கொடுக்க கூடாத பிராணி அல் அவுராஉல் பையனு அவுருஹா, எது குருடாக இருக்குதோ அதை கொடுக்க முடியாது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. குருடான மாட்டை கொண்டு வந்து ஒருத்தர் அறுத்தால் அது உல்ஹியாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது. இரண்டாவது, நோயில் இருக்கக்கூடிய மாடு, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மாட்டை ஒருவர் குர்பான் கொடுத்தால் அது அவரிடத்தில் இருந்து கபூல் செய்யப்பட மாட்டாது. மூணாவது அல் அர்ஜாஉல் பையினு அரஜுஹா, நொண்டியாக இருக்கக்கூடிய மாடு கொடுக்க முடியாது.
நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நொண்டியாக, கால் நொண்டியாக இருக்குது, கால் வெட்டப்பட்டிருக்குது, காது வெட்டப்பட்டிருக்குது, ஒரு துண்டு போயிருக்குது, ஒரு சத துண்டு போயிருக்குது. இதை கொண்டு வந்து குர்பான் கொடுத்தால் அந்த குர்பான் கபூல் செய்யப்பட மாட்டாது. வால் வெட்டப்பட்டது, சிலவங்க கொண்டு வந்து வாழை வெட்டினதை கொண்டு வந்து குர்பான் கொடுப்பாங்க, கபூல் செய்யப்பட மாட்டாது. அடுத்தது அல் அர்ஜா உள்ளதி லா துன்கி, மெலிந்து போனது. மெலிந்து போனது, நல்ல மெலிந்து அதனுடைய முள்ளெல்லாம் விளங்கி கொண்டிருக்குது, அதுல இறைச்சில பங்கு இருக்காது, அதை அறுத்தா வெறும் முள்ளுதான் இருக்கும். அதை கொண்டு வந்து இவர் குர்பான் கொடுக்கிறார். இது அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்பட மாட்டாது. இது கபூல் செய்யப்பட மாட்டாது. எனவே குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய நேரம் குர்பானுடைய மாடு இப்படிப்பட்ட மாடா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நேரம், கொடுக்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது. அந்த கொடுக்கக்கூடிய நேரம் என்னண்டா, பெருநாளுடைய அந்த தொழுகை முடித்ததற்கு பின்னால் இருந்து ஐயாமு தஷ்ரீக், அதாவது பெருநாளுடைய 3வது நாள், பெருநாள் முடிந்து 3 நாள் முடிந்து அந்த 3வது நாளுடைய சூரியன் மறைவதற்கு முன்னால அவருடைய குர்பானை கொடுத்து முடிக்க வேண்டும். முன்னாலோ பின்னாலோ கொடுத்தால் அது உல்ஹியாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது. அது உங்களிடத்திலிருந்து ஒரு குர்பானாக மட்டும்தான் கபூல் செய்யப்படும். அது சதகாவாக, ஒரு சதகாவாக, சும்மா கொடுக்கப்பட்ட ஒரு சதகாவாகவே தவிர அது கபூல் செய்யப்பட மாட்டாது. எனவே இப்படியான சட்ட திட்டங்களை விளங்கி அழகான முறையில பெருமைக்காக அல்லாமல் அல்லாஹ்வினுடைய தகர்ருபை வேண்டி இந்த குர்பான்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி அருள்வானாக.